ஸ்டோரேஜ் கிளாஸஸ். இப்போ 4 ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கு. ஆட்டோ, எக்ஸ்டர்ன், ஸ்டாட்டிக், ரெஜிஸ்டர். இது வந்து ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டா வந்து ஆட்டோ இன்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது எங்க ஸ்டோர் ஆகும்னா ஒரு ஸ்டாக்ல நம்ம ரேம்ல ஸ்டோர் ஆகும். அதுவே எக்ஸ்டர்னோ இல்ல ஸ்டாட்டிக்கோ வந்து டேட்டா செக்மெண்ட்ல ஸ்டோர் ஆகும். ரெஜிஸ்டர்ங்கிறது நம்ம சிபியூ பக்கத்துலேயே ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், நம்ம ப்ராசஸர் பக்கத்துல அந்த ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும். ஆட்டோக்கும் ரெஜிஸ்டருக்கும் இனிஷியலா ஏதாவது கார்பேஜ் வேல்யூ தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக்கும் 0. எக்ஸ்டர்ன் அப்படிங்கிறது வந்து எந்த ஃபங்க்ஷனும் இல்லாம வெளியில நம்ம சொல்ற குளோபல் வேரியபிள் பேர் தான் எக்ஸ்டர்ன். ஒரு லோக்கல் வேரியபிள் ஒரு பிளாக்குள்ளேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ நம்ம டிஃபைன் பண்ற லோக்கல் வேரியபிளுக்கு பேர் தான் ஆட்டோ. அப்ப ஸ்கோப், அதாவது விசிபிலிட்டி எங்க அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆட்டோ வந்து எந்த பிளாக்ல நம்ம, அதாவது கர்லி பிராக்கெட்ஸ் வச்சு வரதான் பிளாக், எந்த பிளாக்ல டிஃபைன் பண்ணிருக்கோமோ அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவே குளோபல் வேரியபிள் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அதை யூஸ் பண்ணலாம். எங்கே டிக்ளேர் பண்ணிருக்கோமோ டிஃபைன் பண்ணிருக்கோமோ அங்கே இருந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக்ங்கிறதும் அது எந்த பிளாக்ல இருக்கோ அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா ஸ்டாட்டிக்ங்கிறது உடனே மெமரி டீஅலோகேட் ஆயிடாது, அப்படியே இருக்கும். ப்ரோக்ராம் எண்ட் வரைக்கும் அது மெமரி இருக்கும். ரெஜிஸ்டர்ங்கிறது எந்த பிளாக்ல இருக்கோ அங்கேதான் வந்து மெமரி அலோகேட் ஆயிருக்கும். லைஃப் டைம் பார்த்தா ஆட்டோ வந்து அந்த பிளாக் முடியும் போதே அந்த லைஃப் டைம் முடிஞ்சிடும். ஆனா குளோபல் வேரியபிள்ஸ் வந்து ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அதோட லைஃப் டைம் இருக்கும். ஸ்டாட்டிக்கும் அதே மாதிரி தான், ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அது யூஸ் பண்ண முடியும். ஆனா விசிபிலிட்டி அந்த பிளாக்குள்ள தான். அதுவே எக்ஸ்டர்னல் குளோபல் எப்படின்னா ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அதுக்கு லைஃப் டைம் இருக்கும். ஆனா விசிபிலிட்டி வந்து எல்லா இடத்துலயுமே விசிபிளா இருக்கும். ரெஜிஸ்டர் அப்படிங்கறது அந்த பிளாக் எண்ட் ஆகுறப்பவே அதோட மெமரி டீஅலோகேட் ஆயிடும்.